இந்த வாசித்த பகுதியில் 21ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே இந்த பகுதியில் இருந்து சில முக்கியமான வார்த்தைகளை உங்களோடு பேசும்படி கர்த்தரை என் அடியனை பாரப்படுத்தினதற்காய் நான் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறேன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு 100 வயதிலே ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இரட்டை பிள்ளைகள் இந்த ஈசாக்குக்கு பிறந்தார்கள். இருவரும் தன் தாயின் வயிற்றிலே மோதி முண்டி அடித்து வெளியே வரும் பொழுது 2 பிள்ளைகள் அங்கே வெளியே வந்தார்கள். ஒருவன் பெயர் யாக்கோபு, இன்னொருவன் பெயர் ஏசா என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த யாக்கோபை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த யாக்கோபை தெரிந்தெடுத்தார். இந்த யாக்கோபின் மேல் கர்த்தர் பிரியமாயிருந்தார். இந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போனான். இஸ்ரவேல் தேசத்திலே உலகம் முழுவதும் அன்றைக்கு பஞ்சம். கர்த்தர் எகிப்து தேசத்திலே தானியங்களை உண்டாக்கியிருந்தார். யாக்கோபு போவதற்கு முன்பதாகவே அவனுடைய மகனாகிய யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்துக்குள்ளே அனுப்பியிருந்தார். அதன் நிமித்தம் யாக்கோபு அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே புறப்பட்டு போனான். எகிப்து தேசத்துக்குள்ளே யாக்கோபு புறப்பட்டு போடும்போது வெறும் 70 பேராய் அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே புறப்பட்டு போனார்கள். கர்த்தர் சொன்னார், இந்த கானானுடைய சாபங்கள் நிறைவேறும் பொழுது 400 ஆண்டுகள் கானான் மேல் இருந்ததான் அந்த சாபங்கள் நிறைவேறின பொழுது நான் உங்களை மீண்டும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் அவர்களோடு பேசினார். ஆண்டவராகிய தேவன் 70 பேரோடு இந்த யாக்கோபை வழிநடத்தி எகிப்திற்கு கொண்டு போனார். இந்த 70 பேரும் கோசேன் என்கிற நாட்டை அந்த பார்வோன் அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்தான். அந்த தேசத்திலே அவர்கள் குடியிருந்தார்கள். அவர்கள் குடியிருந்தது எத்தனை ஆண்டுகள் என்று கேட்டால் 400 ஆண்டுகள் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். 400 ஆண்டுகள் குடியிருந்தார்கள். ஜனங்கள், இந்த யாக்கோபின் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவருடைய சந்ததிகள் பெருகினார்கள். 400 ஆண்டுகளுக்குள்ளாக அவருடைய பெருக்கம் 25 லட்சம் ஜனங்களாய் மாறினார்கள். கர்த்தர் சொன்னது போலவே 400வது வருஷத்தின் முடிவில் ஆண்டவர் பார்வோனின் கரத்தில் இருந்தும் எகிப்தின் தேசத்தில் இருந்தும் அடிமைத்தன வீடாகிய அந்த பட்டணத்தை விட்டு கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இஸ்ரவேல் என்கிற அந்த யாக்கோபை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். யாக்கோபிற்கு கர்த்தர் அவனை சந்தித்தவனுக்கு ஒரு பெயர் கொடுத்தார். அவனுக்கு பெயர்தான் இஸ்ரவேல். இந்த ஜனங்கள் வெளியே புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தர் மோசேயை அனுப்பி இந்த ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தன்னுடைய கைகளின் வல்லமையினாலே அந்த தேசத்திலிருந்ததான ராஜாவுக்கு முன்பதாய் தேவன் பெரியவர் என்பதை காண்பித்து அந்த மிகப்பெரிய தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் இந்த ஜனங்களை விடுதலையாக்கினார் பார்வோனுடைய கரத்திலிருந்து. மோசே அவர்களை பார்த்து சொன்னான், கர்த்தர் நமக்கு ஒரு தேசத்தை தரப்போகிறார். நீங்கள் அடிமைத்தன வீடாகி இதை விட்டு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறார். ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். இந்த தேசத்தில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் எங்கே போவீர்கள் என்று கேட்டால், கானான் தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போவேன். உங்கள் முற்பிதாக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு உங்களை கொண்டு போவேன். கானான் தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கட்டாத வீடுகளும் நட்டாத திராட்சை தோட்டங்களும் உள்ள தேசம். மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்திற்கு நான் உங்களை கொண்டு போவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அந்த தேவன் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை வெளியே கொண்டு வரும் பொழுது எத்தனை லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள் என்று கேட்டால் 25 லட்சம் ஜனங்கள் இருந்தார்கள். 25 லட்சம் ஜனங்களோடு மோசே புறப்பட்டு வருகிறான். எங்கே புறப்பட்டு வருகிறான்?
கானான் தேசத்திற்கு நேராய் ஜனங்களை வழிநடத்தும்படி புறப்பட்டு வருகிறான். சில நாட்களுக்குள்ளாகவே கானான் தேசத்திற்குள்ளே போக வேண்டியவர்கள் 40 ஆண்டு காலங்கள் ஆண்டவர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி 40 வருஷம் அந்த வனாந்தரத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்களை மோசே வழி நடத்தினான். 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்தில் அவர்கள் பயணம் பண்ணினார்கள். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மேகமும் அக்கினியும் எழும்புகிறதை பார்த்து அவர்கள் கூடாரங்களை போட்டு பாளையங்களிலே அவர்கள் தங்கி இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு இடமாக அவர்கள் தங்கி தங்கி பயணம் பண்ணி அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். இவர்களுக்கு முன்பதாக ராஜாக்களை கர்த்தர் முறியடித்தார், சத்துருக்களை கர்த்தர் முறியடித்தார். இவர்களை எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாதிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ராஜாக்களையும் தேசத்தையும் கொள்ளையடித்து இந்த 25 லட்சம் ஜனங்களும் புறப்பட்டு வருகிறதை பார்க்கும் பொழுது சுற்றில் இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் பயம் பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. ஒரு பெரிய கூட்டம் வருகிறது, அது தேசத்தையே சிதறடிக்கிறது. அந்த ஜனத்துக்கு முன்பதாய் ஒருவரும் நிற்க முடியவில்லை. அவர்களோடு வருகிற ஒரு பெரிய தேவன் ஒருவர் அவரோடு கூட இருக்கிறார். அந்த ஜனத்தை போல ஒரு ஜனத்தை பார்க்க முடியவில்லை. ராஜாக்கள் பயந்தார்கள், தேசாதிபதிகள் பயந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அப்படி நடத்தினார். அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்தார், உடுத்த உடை கொடுத்தார். அவர்கள் கொடுத்திருந்ததான ஆண்டவர் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் பண்ணின பொழுது அவர்கள் எந்த வஸ்திரத்தை உடுத்தியிருந்தார்களோ அந்த வஸ்திரம் பழமையாய் போகவில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் கால்களிலே போட்டிருந்ததான பாதரட்சைகள் அவைகள் தேய்ந்து போகவில்லை. நான் விசுவாசிக்கிறேன் 40 வருஷத்துல அவங்க வளராம இருந்திருப்பாங்களா? அவர்கள் வளர வளர அவர்கள் போட்டிருந்த ஆடையும் வளர ஆரம்பித்தது. வானத்தின் மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுகிற வானத்தின் மன்னாவை கொடுத்தார். கண்மலையை கர்த்தர் அடித்து கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு இடத்தில் வந்தார்கள். அந்த தண்ணீர் அவர்களுக்கு குடிக்கிறதற்கு ஏற்றதா இல்லை, கசந்து இருந்தது. அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் ஏராளமானது, வாக்கு கிட்டாதது, மகிமையானதா இருந்தது. தேவன் இந்த ஜனங்களை இப்படித்தான் நடத்தி வந்தார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பாளையம் இறங்கி அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருப்பார்கள். சத்துருக்கள் யுத்தத்துக்கு வருவார்கள், அவர்களை ஜெயமெடுப்பார்கள். ஆனால் இவர்கள் மோவாப்பின் சமவெளியில இவர்கள் 25 லட்சம் ஜனங்களும் தங்கி இருக்கும் பொழுது 25 லட்சம் ஜனங்களும் மோவாப்பின் சமவெளியிலே தங்கி இருக்கும் பொழுது பாலாக் என்கிற ஒரு ராஜா அந்த தேசத்திற்கு பக்கத்தில் இவர்கள் வந்தார்கள். அந்த தேசத்தினுடைய ராஜாக்கு பேர் பாலாக். அந்த ராஜா பயப்பட ஆரம்பித்தான். காரணம், இந்த ராஜாவை சந்திப்பதற்கு முன்பதாக எமோரியரின் ராஜா, பெரிய ராஜா, அவனையே சிதறடித்த கூட்டம் இப்பொழுது நம்மை நெருங்கி பக்கத்திலே வந்திருக்கிறது, நம்முடைய சமவெளியிலே தங்கி இருக்கிறது. அடுத்து நம்ம தான் டார்கெட். பயந்து போன பாலாக் இந்த ஜனங்களை பார்த்தவன் சொல்லுகிறான், மாடு புல்லை மேய்வது போல ஜனங்களை மேய்ந்து போடத்தக்கதான வல்லமை பராக்கிரமம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே உண்டு என்று சொல்லுகிறான். ஒரு மாடு புல்லை மேய்ந்து போடுவது போல இவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் மேய்ந்து போடுவார்களாம் ஜனங்களை. இவர்கள் யுத்தத்திலே வல்லவர்கள் அல்ல, இவர்கள் முன்பு பின்பு யுத்தங்களை செய்தவர்கள் அல்ல. இவர்கள் எகிப்து தேசத்திலே செங்கலறுத்து கொண்டிருந்தவர்கள், இவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தவர்கள், ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட போராடி கொண்டிருந்த ஜனங்கள், திராணி இல்லாத ஜனங்கள், பலமில்லாத ஜனங்கள். ஆனால் இப்படிப்பட்ட கூட்டத்தோடு அவர்கள் பயந்ததற்கு காரணம், ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த ஜனங்களோடு கூட வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ஜனங்களோடு கூட வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த ஜனங்களோடு கூட வந்தார் என்று
கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, தேவஜனமே, யார் உன் கூட வந்தது என்று கேட்டால், அவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால், ராஜாவின் ஜெய கம்பீரத்தோடு வந்தவராயிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த இஸ்ரவேல் கூட்டத்தை இந்த பாலாக்கு சந்திக்க முடியாது, இவர்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது, இவர்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய முடியாது என்று அறிந்த பாலாக் என்ன செய்தான் என்று கேட்டால், இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்தான். பிழையாம் என்கிற ஒரு குறிகாரனை, தீர்க்கதரிசியாய் இருந்தவனை அழைத்து கொண்டு வந்து இந்த ஜனத்தின் மேல் சாபமான வார்த்தைகளை சொல்லு, இந்த ஜனத்திற்கு ஒரு குறி சொல்லு, இந்த ஜனத்தின் மேல் ஒரு மந்திரவாதத்தை ஏவிவிடு, இந்த ஜனத்தின் மேல் நீ சொல்ல போகிற வார்த்தைகள் பலிக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகையினால் இந்த ஜனத்தின் மேல் இந்த பீழையாம் சொல்லுகிறதான வார்த்தைகளை வைத்து இந்த ஜனங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தான். அதற்காக தன் தேசத்தில் இருக்கிற பிரபுக்களை பாலாக்கு பீழையாமனிடத்தில் அனுப்பினான். அந்த நாட்களிலே பீழையாமின் பேர் பிரசித்தி பெற்றிருந்தது. அவன் சொன்ன வாக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அவன் எதை சொல்லுகிறானோ அது அப்படியே நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆகையினால் நெற்றிக்கு நெற்றி, நெஞ்சுக்கு நெஞ்சு ஜனங்களை எதிர்க்க துப்பில்லாத பாலாக் தந்திரமாக அந்த ஜனத்தின் மேலே ஒரு சாபத்தை கோரி, அந்த ஜனத்தின் மேலே குறி சொல்லி, அந்த ஜனத்தின் மேலே மந்திரவாதங்களை ஏவிவிட்டு அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பீழையாமை பாலாக் கூலிக்கு அமர்த்தி இந்த பீழையாமை கொண்டு வருகிறார்கள். அந்த மோவாப்பின் சமவெளிக்கு ஒரு மலைக்கு கொண்டு போகிறான், பிஸ்காவின் கொடுமுடிக்கு கொண்டு போகிறான். அந்த கொடுமுடியில 7 பலிபீடங்கள் கட்டப்படுகிறது. 7 பலிபீடங்கள் மேலும் 7 காளைகள் வைக்கப்படுகிறது. 7 காளைகளின் மேலும் 7 ஆட்டு கடாக்கள் வைக்கப்படுகிறது. அவைகளை பலி செலுத்தி பீழையாம் அந்த ஜனத்தின் மேல் சாபத்தை கூறும்படி ராஜா பாலாக்கு கூலி கொடுத்து என்னெல்லாம் அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொன்னானோ அந்த வார்த்தையை சொல்லும்படி அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக நின்று அவன் பேச தொடங்கின பொழுது கர்த்தர் பீழையாமின் வாயை பிடித்தார். பீழையாமின் வாயை பிடித்து சொன்னார், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. பாலாக்கே, சிப்போரின் குமாரனே, எனக்கு செவிகொடு. நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படி கட்டளை பெற்ற ஜனங்கள், அதை ஒருவனும் 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 திருப்பக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் அந்த ஜனத்திற்கு ஆசீர்வாத வார்த்தைகளை கூறினார். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு உங்களை சந்திக்கும்படி இந்த மண்டலத்துக்குள்ள வந்திருக்கிறார். இன்றைக்கு யாரோடு, ஒரு குறிப்பிட்ட நபரோடு மாத்திரமல்ல, இந்த முழு சபையோடும் ஒரு தீர்க்கமான திட்டமான ஒரு தெளிவான தரிசனத்தோடு வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் எனக்குள் கொடுத்த அந்த வல்லமைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த காலை வேளையில கண்டிப்பாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த காலை வேளையில கண்டிப்பாய் கர்த்தர் உங்களோடு பேசுவார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு சோதனை. சரியாய் 10:30 மணிக்கு ஒரு போன். பாஸ்டர், ஒரு சகோதரி பிசாசின் பிரச்சனைகளினாலே போராடி கொண்டிருக்கிறார். எனக்கு உள்ளத்துல போராட்டம். சனிக்கிழமை இரவு போவா போக வேண்டாமா? எனக்கு ஒரு பெரிய பயம். வாலிப மகள், சத்துரு ஏதாகிலும் தந்திரம் பண்ணிவிடக் கூடாது. நம் செய்திகளிலே, நம்முடைய செவிகளிலே செய்திகள் கேட்டதற்கு பின்பதாகவும் நாம் சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி என் மனைவியை அழைத்து கொண்டு 10:30 மணிக்கு இரவு அந்த வீட்டிற்கு போய் நான் ஜெபித்து வந்தேன். நான் ஜெபித்து வந்து நான் படுத்திருக்கும் பொழுது மணி 12 மணி போன வாரமும், அதே போல இன்றைக்கும் நேற்று இரவும் ஒரு 11 மணி அளவிலே ஒரு வாலிப மகளுக்கு ஒரு பிசாசு போராட்டம். அவளுக்காய் ஜெபித்து 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 அந்த பிசாசை துரத்த கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், 1.5 மணி ஆனது இரவு.
நான் ஜெபித்து நான் மேல் மாடிக்கு போகும்போது மணி 2. என் பெட்ல நான் உட்கார்ந்திருக்கும் பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது மணி 3. என் படுக்கையிலே மறுபடியும் ஜெபிக்கும் பொழுது மணி 4 மணிக்கு என் கண்ணை அசந்த பொழுது எப்பொழுதும் வழக்கம் போல் எழுந்திருக்கிற 5:30 மணியின் அலாரம் அடிக்க நான் தேவ சமூகத்தில் எழுந்து என் பலவீனங்களின் மத்தியிலும் மண்டியிட்டு குப்பர குனிந்து என் தேவனை நோக்கி பார்த்த பொழுது என் கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த ஜனத்திற்குள்ளே நான் ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு இருக்கிறேன், ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு இருக்கிறேன், ஒன்றும் அவர்களை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி, துர்க்கமாய் சொல்லி என்று சொல்லி தேவன் என்னை பாரப்படுத்தினபடியினால், இந்த காலவெளியில வல்லமையோடு கர்த்தர் என்னை பலப்படுத்தினபடியினால் கர்த்தருடைய பலத்தோடு நிற்கிறேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை அசைக்க போகிறது. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ளே உயிர் மீட்சியை கொண்டு வர போகிறது. நான் பேசுகிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த வாரத்தோடு திருப்பி போடத்தக்கதான ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி வந்து மாபெரும் மாற்றத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய எல்லைகளிலையும் உங்களுடைய பிசினஸ்லையும் என் தேவன் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சிரமப்படுகிறோம், ஊழியங்களிலே எவ்வளவோ காரியங்களிலே சிரமப்படுகிறோம். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகருக்காய் ஜெபிக்கிறோம். ஜெபித்து அற்புதங்களை ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். எனக்கு ஒரு சங்கடம் உண்டு. ஆனால் சில வேளையிலே அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்னை மறந்து விடுகிறார்கள், என் குடும்பத்தை மறந்து விடுகிறார்கள், எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து விடுகிறார்கள். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக கர்த்தர் எங்களை நிற்க பண்ணியிருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களிலேயும் தனிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் ஒரு நிமிடம் எங்களையும் என் பிள்ளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் கண்டிப்பாக என்னை வல்லமையாய் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருவானவன் எப்படியாகிலும் ஜனங்களை இந்த ஆலயத்தின் எல்லைகளை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்கிற ஒரு தந்திரமான காரியங்களில் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. ஒரு சகோதரியை சந்திக்க நான் போயிருந்தேன். அந்த சகோதரி என்னை பார்த்து சொன்னால், பாஸ்டர், என்னை பற்றி நீங்கள் இப்படி சொன்னீர்கள் என்று சொல்லி என் தங்கச்சியின் இடத்திலே சொன்னால் என்று சொன்னார். எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை. அவள் வந்து சொன்னால், என் அக்கா இப்படி சொல்லுகிறாள் என்று சொன்னால். நான் சொன்னேன் அவளிடத்துல, பரவாயில்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நான் சொன்னேன். காமனா ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். அவ சொன்ன அக்காட்ட போய், பாஸ்டர்ட்ட சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் உன்னை பார்த்துக்கிருவார்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையை கேட்ட அந்த அக்கா சபைக்கு வரல. என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன கருமையான தேவனுடைய ஜனமே, இப்படி போட்டு கொடுத்து ஜனங்களை சபைக்கு வரவிடாதபடி பண்ணுகிற ஒரு தந்திரத்தின் ஆவி சபைக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வஞ்சிக்கப்படுகிற அந்த வஞ்சகத்தில் நீயும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இந்த காலவெளியில் இடத்திலே சிரம் தாழ்த்தி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். கஷ்டப்பட்டு நான் மந்தையை சம்பாதிக்கிறேன். என்னோடு இணைந்து நீங்கள் கட்டுவீர்களானால் இந்த பட்டணத்தில் அசைக்க முடியாத ஒரு சபையாய் கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் சத்துருக்களை குறிவைத்து எல்லை வைத்து அவனை தாக்குகிற ஒரு அபிஷேகம் நம்முடைய சபைக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்டதான வல்லமை உள்ள சபையாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உங்களை அன்போடு கேட்கிறேன், ஜனங்களை கூட்டி சேர்க்கிறவர்களாய் இருங்கள். ஜனங்களை சிதறடிக்கிறதற்கு எந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஒருவேளை சபைக்கு வராதவர்கள் யாராவது இருப்பார்களானால் அவர்கள் கைகளில் கால்களில் விழுந்தாவது இந்த எல்லைக்குள்ளே கூட்டிக் கொண்டு வார்கள். காரணம், நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி, அந்த பரம ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்மேல் அந்த கடமை இருக்கிறது. பிரியமானவர்களே, வாஞ்சையோடு பாரத்தோடு கண்ணீரோடு கேட்கிறேன், என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். நம்முடைய சபையில் இருந்து இன்னைக்கு கிரியை செய்கிற ஆவியானவரை போல இந்த பட்டணத்தில் வேற எங்கும் இருந்து கிரியை செய்யவில்லை என்று சொல்லி சுருக்கமாய் சொல்லுவேன். காரணம், இங்கே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
இந்த பாலாக் என்கிற ராஜா அந்த பீழையாமை ஏவி விட்டு தந்திரம் பண்ணி அவனுக்கு கூலி கொடுத்து இந்த ஜனங்களை சபிக்கும்படி, இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை சொல்லும்படி, இந்த ஜனங்களை நிர்மூலமாக்கும்படி இவனுடைய வார்த்தைகளினாலே அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று பிளான் பண்ணா கர்த்தர் சொல்றாரு, பாலாக்ட போய் சொல்றா பீழையாமே, இந்த ஜனத்திற்குள்ளே நான் ராஜாவின் ஜெயகம்பீரமாக, நல்ல கையை தட்டணுமே, ஒரு ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு, ஒரு ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு, நல்ல சின்ன பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க கையை தட்டி ஒரு ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசும் பொழுது உன் வீட்டுக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுது அந்த ராஜாவின் ஜெயகம்பீரத்தின் உடைய வல்லமை உள்ள தேவன் இயேசுவானவர் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். அவர் நிச்சயமாய் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், ராஜாவின் ஜெய கம்பீரம் யாருக்குள்ள இருக்கிறது? இந்த 25 லட்சத்து ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. போன வாரம் நான் பேசினேன், உங்களை சந்தித்த ஆண்டவர் சொன்னார், நான் யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெயபலமானவர். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரமாகிய அரசன் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களுக்குள்ளே 40 ஆண்டுகளும் கர்த்தர் நடந்து வந்தார் இவர்களோடு. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் சொன்னார், நான் பரலோகத்திலே வாசமாய் இருப்பதை காட்டிலும் இந்த ஜனங்களுக்குள்ளே நான் வாசமாய் இருக்க போகிறேன். நான் இவர்கள் நடுவிலே உலாவி இவர்கள் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் இவர்கள் மத்தியிலே உலாவி இவர்களுக்குள்ளே நான் தேவனாய் இருக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர்களுக்குள்ளே இருந்தார், அவர்களுக்குள்ளே தங்கினார், அவர்களோடு வந்தார். அவர்களோடு வந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு கர்த்தர் சொல்றாரு, பாலாக்கே, இந்த ஜனத்துக்கு விரோதமாக நீ எழும்பி இருக்கிற, பீழையாமையா கூலிக்கமத்து இந்த ஜனங்களை ஒண்ணும் இல்லாம செய்யணும்னு பார்க்கிற, இந்த ஜனத்துக்குள் இருக்கிற நான் யாரு தெரியுமா? ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ள இருக்கிறது. சாதாரண கம்பீரம் இல்ல. எப்படிப்பட்ட கம்பீரம்? எப்படிப்பட்ட கம்பீரம்? எப்படிப்பட்ட கம்பீரம்? ராஜாவினுடைய ஜெய கம்பீரம். எத்தனை பேர் இந்த காலையில விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சபைக்குள்ளே அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. நீ கேட்டதை தர, நீ வேண்டினதை தர ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளி இருக்கிறார். பெரிய மாற்றத்தை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். பெரிய காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார். ஆண்டுடைய குறித்து தானே ஒரு வார்த்தை 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரை குறித்து இந்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிற வார்த்தையை வேகமாய் வாசியுங்கள் என்னோடு கூட. அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களிலே வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தம் உள்ள ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நாம ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். யார் ஆராதிக்கிறோம்? சும்மா பக்கத்தில் உங்களை பார்த்துங்க, ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரை ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ராஜாதி ராஜா. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 17-14 ஒரு யுத்தத்தை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கும் ஆட்டுக்குட்டியானவராகிய தேவனுக்கும் ஒரு யுத்தம் நடக்க போகிறது. அந்த யுத்தத்தை சந்திக்கிற தேவன் எப்படி இருக்கிறார்? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவரும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியினால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களுடைய கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார் என்றார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய ஜெயம், ஆண்டவருடைய வெற்றி
யாருடைய வெற்றி? என்னுடைய வெற்றி. என்னுடைய வெற்றி. யாருடைய வெற்றி? அவருடைய வெற்றி. அப்ப நான் உங்கள்கிட்ட பார்த்து கேட்கிறேன், நீங்க தோல்வி அடைந்தா யாருக்கு அவமானம்? சத்தமா சொல்லுங்க. நீங்க தோத்து போனா யாருக்கு பிரதர் அவமானம்? பிரதர், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். எந்த சூழ்நிலையை எவன்ட்டையும் கர்த்தர் உங்களுக்கு தோல்வி அடைவதற்கு விட்டு கொடுக்க மாட்டாரு. நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஓ ரியாந்தலா ஹந்தனா மதகனா தியாக்கரபலவா யெகோவா நிசியாய் உன் குடும்பத்திற்கு இந்த கால வேளையிலே கர்த்தர் ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். ஜெயக்கொடியை ஏற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இன்னொரு பக்கத்து வசனத்தை வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கும். அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்கிற நாமம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? எழுதப்பட்டிருக்கும். கர்த்தர் அது ராஜாவினுடைய வஸ்திரத்தை தரித்தவராய் வருவார். அவர் மேல் ஒரு சால்வை போடப்பட்டிருக்கும். அந்த சால்வை இந்த தொடை வரைக்கும் தொங்கிக் கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் சரித்திர ஆசிரியர்கள். அவரை பார்த்ததான யோவான் அப்போஸ்தலன் அந்த பத்மு தீவிலே கர்த்தரை தரிசிக்கிறான். பத்மு தீவு என்பது சாதாரணமான இடம் அல்ல. அது ஒரு பெரிய வனாந்தரம். அங்கே ஆக்சிஜன் கூட கிடைக்காது. நீங்கள் அந்தமான் தீவுகளுக்கு நீங்கள் போவீர்களானால் அங்கே ஒரு ஐலண்ட் இருக்கிறது, ரெட் ஐலண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த ஐலண்டுக்கு நீங்கள் போவீர்களானால் அங்கே ஆக்சிஜன் நமக்கு சரியாய் கிடைக்காது. அந்த அப்படிப்பட்டதான ஒரு இடம் தான் அந்த பத்மு தீவு. ஆண்டவராகிய தேவனின் நிமித்தமாய் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் நாடு கடத்தப்பட்டான் கைதியாக. அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார். தரிசனமான கர்த்தர் சபைகளை குறித்து பேசுகிறார், வருங்காலங்களை குறித்து பேசுகிறார், அந்த கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார், இனி வரும் காலங்கள் எப்படி இருக்கும் என்று பேசுகிறார், நியாயாதிபதியாய் எப்படி வருவார் என்று பேசுகிறார். அப்படி நியாயாதிபதியாய் வருகிற தேவன் எப்படி வருவார் என்று சொல்லுகிறார். அந்த வஸ்திர தொடைகளின் மேல் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமமுடையவராய் அந்த வஸ்திரத்தின் மேல் எழுதப்பட்டவராய் அவர் வருவார் என்று சொல்லுகிறார். தொடையின் மேல் என்று சொன்னால் அந்த வஸ்திரம் அந்த தொடையின் வரைக்கும் தொங்க கொண்டிருக்கும். அந்த வஸ்திரத்தில் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று எழுதப்பட்டிருக்கும். அதை தரிசிக்கிற யோவான் தெளிவாக எழுதுகிறான். இந்த காலை வேளையிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற இயேசு சாதாரணமானவர் அல்ல. அவர் ராஜாதி ராஜான்னு நம்புறவங்க மட்டும் சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல ஒரு சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லிருங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா கைகளை உயர்த்தி அவர் அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ஒரு கோழியின் முட்டை குஞ்சு பொரிப்பதற்காக வைத்தார்களாம். அடைகாத்துக் கொண்டிருந்த அந்த கோழியின் முட்டையோடு இன்னொரு ஒரு முட்டை வைத்திருந்தார்கள். அந்த முட்டை கழுகின் முட்டை. அந்த முட்டை கழுகின் முட்டை. எத்தனை நாட்கள் அடைகாக்கும் கோழி சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை நாட்கள் அடைகாக்கும்? லட்சுமி அம்மா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கவலையா இருக்கீங்க, சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை நாள்? எத்தனை நாள்? எங்க எனக்கு தெரியலங்க, அதான் கேட்டேன். கோழியை பார்த்திருக்கீங்களா? கோழி முட்டை பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது நாட்டுக்கோழி முட்டை. 21 நாள் அது அடகாத்துச்சுன்னா அது என்ன பொரிக்கும்? கோழி குஞ்சு பொரிக்கும். உங்க வீட்டுல எல்லாம் பொரிச்சிச்சா பொரிக்கலையா? இல்ல நீங்க பொரிச்சீங்களா? கோழி குஞ்சு பொரிக்கும். கோழி முட்டையோட என்ன முட்டை வச்சிருந்தாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கழுகு முட்டையை வச்சிருந்தான். 21 நாள் ஆச்சு. நீங்க சொன்ன மாதிரியே குஞ்சு பொரிச்சிச்சு. இந்த கோழி குஞ்சுகளோடு
பொறித்த அத்தனை கோழி குஞ்சுகளும் இந்த கோழியோடு நடக்க ஆரம்பித்தது, போக ஆரம்பித்தது, உணவு கொடுக்க ஆரம்பித்தது, எல்லாம் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தது. செய்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த கழுகு குஞ்சும் அதோடு கூட இருந்தது. இப்ப கோழி குஞ்சினுடைய சத்தம் வேற மாதிரி இருக்குது, கழுகு குஞ்சினுடைய சத்தமும் வேற மாதிரி இருக்குது. இப்ப இந்த கழுகு யோசிக்குது, கழுகு குஞ்சு என் கூட தான் இருந்தாங்க, என் கூட தான் பிறந்தாங்க, ஆனா அவங்க சத்தம் வேற மாதிரி இருக்குது, என் சத்தம் வேற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச காலமானது, அந்த கோழிகள் குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர ஆரம்பித்தது. வளர்ந்த இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பறக்க ஆரம்பித்தது. பறந்து பறந்து போய் அப்படி இறையை தேட ஆரம்பித்தது. ஆனால் இந்த கழுகும் என்ன செய்ய ஆரம்பித்தது, பறக்க ஆரம்பித்தது. ஆனா இது பறக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, இந்த கோழி குஞ்சுகள் பறக்கிறது வித்தியாசமா இருந்துச்சு. ஒன்னு புரிஞ்சிச்சு, நான் பிறந்தது கோழி வைத்ததான அடையில பிறந்தது தான், ஆனா நான் கோழி அல்ல, நான் ராஜாளி, நான் கழுகுன்றத புரிஞ்சதுக்கு அப்புறம் அது அந்த கோழி குஞ்சுகளோடு மேயவில்லை, அது அங்க பறக்கவில்லை. தன் இனத்தை தெரிந்து கொண்ட எவனும் அவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளுகிறான். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்தை விசுவாசத்தினால் ஜெயிக்க பிறந்தவர்கள். நேற்று அதுதான் அந்த வசனத்தை போட்டு விட்ட வாக்குத்தத்தமா, உலகத்தை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. இந்த உலகத்தில் தான் வாழுகிறோம், இந்த உலகத்தின் மக்களோடு தான் வேலை செய்கிறோம், இந்த உலகத்தின் ஜனங்களோடு தான் நான் ஜீவிக்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கோழி குஞ்சு அல்ல, நான் ஒரு கழுகு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கும்படி பேசிக் கொண்டிருக்கிறார். தெரிய ஆரம்பித்தது அதற்கு, நான் கோழி குஞ்சுகள் அல்ல, என் முட்டை கோழி குஞ்சுகளோடு வைக்கப்பட்டது, அது பொறிக்கப்பட்ட பொழுதும் நானும் வெளியே வந்தேன், ஆனால் நான் கோழி குஞ்சு அல்ல, நான் கழுகு இனத்தை சேர்ந்தவன் என்பதை தெரிந்து கொண்டது. இந்த பட்டணத்திலே எத்தனை பேரோடு பழகலாம், எத்தனை பேரோடு நீங்கள் வேலைக்கு போகலாம், யாரோடும் வசிக்கலாம், இருக்கலாம், சாப்பிடலாம், ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ ராஜாவுடைய பிள்ளை. ஆமாவா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இனி யார் மாதிரி நடக்கக்கூடாது, கோழி மாதிரி என்ன செய்யக்கூடாது, யார் மாதிரி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இப்ப நம்ம சவால்லாம் கொஞ்சம் கோழி மாதிரி நடக்க பாக்குது. இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு தட்டி, நீ கோழி இல்ல, நீ கழுகு, நீ ராஜாளி, நீ பூமியில பறக்க வேண்டியவன் அல்ல, ஆகாயத்தில் பறக்க வேண்டிய. இதை உணரணும். ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் போய்கிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு அவனை சேவிங் பண்ணி அவனுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அவனை தெளிச்சி இடைய பண்ணி அவனை பார்த்து சொன்னாங்க, நீ பிச்சைக்காரன் இல்லடா, நீ ராஜான்னு சொன்னாங்க. அவனை பார்த்து ராஜான்னு என்னைக்கு அவனை பார்த்து சொன்னாங்களோ, அவன் நடம் மாறிச்சு, அவன் உட மாறிச்சு, அவன் பார்வை மாறிச்சு, அவன் பேச்சு மாறிச்சு. உங்க வாழ்க்கையும் கண்டிப்பாக கர்த்தர் இந்த ஆண்டிலே மாற்றுவார்னு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார். The name of glory to fire on the Holy Ghost. இந்த காலவெளியில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நான் 2-3 வாரமா இந்த வீடியோக்கு முன்னாடியே நின்று என்னால நின்ன இடத்துல பேச முடியல பாருங்க. நான் சொன்னேன் தங்கச்சி நீ வீடியோ, நல்ல ஒரு தங்கச்சியை கொடுத்துருக்க, தங்கச்சி நீ வீடியோ நீ எப்படினாலும் எடுத்துக்கோ தங்கச்சி, நான் என் ஸ்டைலில் என்ன செய்ய போறேன் தங்கச்சி, நான் பேச போறேன் தங்கச்சின்னு சொல்லிட்டேன். அண்ணே நீங்க பேசுங்க, தாராளமா என்ன செய்யுங்க, பேசுங்க. நம்மள இப்படி ஒரு நிலையில் நிக்க வச்சா நம்மளால என்ன செய்ய முடியாது. அன்புள்ள மகிமையுள்ள தேவன், ஆச்சரியமானவர் அப்படின்னு நமக்கு பேச தெரியல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவன் உட மாறிச்சு, அவன் பேச்சு மாறிச்சு, அவனுடைய நட மாறிச்சு. என்னப்பா நீ மாறிட்டன்னு கேட்டான். அவன் சொன்னான், எனக்கு இப்பதான் சார் தெரியும், நான் ராஜ பரம்பரைன்றது இப்பதான் சார் தெரியும், அதனால சார் இப்ப என் நட மாறிச்சு சார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி தெரியுமான்னு கேளுங்களேன். சும்மா கேளுங்களேன், உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேளுங்களேன். சும்மா கேளுங்களேன், உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க.
உங்களை பத்தி உங்களுக்கு சரியா என்ன செய்யல தெரியல. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? உங்களை பத்தி உங்களுக்கு என்ன செய்யல சரியா தெரியல. தெரிஞ்சிருந்தா தான் உருப்பிட்டிருப்பீங்கன்னு சொல்லுங்க. பக்கத்துல உள்ள பாட்டு சொல்லுங்க. தெரிஞ்சிருந்தா, சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சிருந்தா உருப்பிட்டிருப்பேல. நீ உருப்பிடாம போன காரணம் என்ன தெரியுமா? நீ யாருன்னு உனக்கு என்ன செய்யல தெரியல. எனக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சு நான் யாருன்னு. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சு. நான் ஒரு பாஸ்ட் பிள்ளைன்னு தெரியாம பன்னி கூட்டத்தோட சுத்திக்கிட்டு இருந்த ஆளு, பன்னிகளோடு சுத்திக்கிட்டு இருந்த ஆளு. அப்படிப்பட்ட என்னதான் கழுவி சுத்தம் பண்ணி தேவன் நீ யாருன்னு எனக்கு காமிச்சு கொடுத்தார் பாருங்க. அன்னையிலிருந்து என் நட மாறிச்சு, என் உட மாறிச்சு, என் பேச்சு மாறிச்சு, என் பார்வை மாறிச்சு. கர்த்தர் என்ன நீ ஒரு ராஜரிகமான ஆசாரிய கூட்டாண்டா அப்படின்னு கர்த்தர் சொன்னார். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க யாருன்னு கர்த்தர் சொல்றாரு. வாசிங்க. தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. கர்த்தர் நம்மளை யாருன்னு சொல்றாரு? ஒரு காலத்துல பாவத்துல கிடந்தோம், ஒரு காலத்துல பன்னி ஊட்டத்தோட இருந்தோம், ஒரு காலத்துல அக்கிரமத்துல இருந்தோம், ஒரு காலத்துல பிசாசுல இருந்தோம். கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்து அழைத்து அங்க இருந்து நம்மளை கொண்டு வந்து சும்மா வரல, அவருடைய ரத்தத்தினால கழுவுனாராம். ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால கழுவுன நீங்க யாருன்னு கர்த்தர் சொல்றாரு? ராஜாக்களுமா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல உங்களுக்கு பாட்டு சொல்லுங்க. நீங்க யாரு? 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 ராஜாக்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா வீட்டு பிள்ளை எங்கேயாவது தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கத பார்த்திருக்கீங்களா? ராஜா வீட்டு மக எங்கேயாவது தெருவில் திங்கிட்டான் தங்கிட்டான்னு சுத்திட்டு இருக்கத பார்த்திருக்கீங்களா? சுத்திட்டு இருக்க பார்த்திருக்கீங்களா? ராஜா வீட்டு பிள்ளை எங்கேயாவது இன்னைக்கு வர மாடல்ல கிழிஞ்ச பேண்ட் போட்டிருக்கத பார்த்திருக்கீங்களா? ராஜா வீட்டு பிள்ளை என்றைக்காவது அந்த மக அவ ஒரு சைஸா இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க, உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லை. ராஜா வீட்டு பிள்ளைனா அது யார் வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்கணும்? ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கணும். ஆத்தியார் வீட்டு பிள்ளைடா, கலெக்டர் வீட்டு பிள்ளைடா, நம்ம ஊர்ல நமக்கு ஒரு மரியாதை இருக்குடா, கெடுத்துறான்னு உலகத்தானே சொல்லும் பொழுது தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சிந்தி மீட்டு கொண்ட அந்த ராஜாதி ராஜா இந்த கால வேளையில சொல்லுகிறார், நான் ஒன்னு ராஜாவா தெரிந்தெடுத்திருக்கிறேன் சார். நான் உங்களை யாரா தெரிந்தெடுத்திருக்கேன் சார்? ராஜாவா தெரிந்தெடுத்திருக்கேன் சார். நீங்க பேராசில் வேலை வாங்கும்போது ராஜா மாதிரியே இருக்கணும் சார், நீங்க கோமாளி மாதிரி இருக்கக்கூடாது சார். யார் மாதிரி சார் இருக்கணும்? ராஜா மாதிரி இருக்கணும் சார். சிலவங்க சொல்லுவான் அவங்கள பார்த்து, கிண்ணுன்னு திட்டானே. ஆமா, நான் யார் வீட்டு பிள்ளை? ராஜா வீட்டு பிள்ளை. கிண்ணுன்னு தான் தெரிய முடியும். அம்மைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இன்னைக்கு ஜபராஜே ஒரு மாதிரி தான் வந்திருக்கிறாரு. இந்த செய்திக்கு ஏற்ற மாதிரியே அவரை உருவாக்கிட்டார் போல இன்னைக்கு ஆண்டவர். அவர் ராஜா மாதிரியே வந்திருக்கார் அவர். சிலருக்கு கணவர் ராஜான்றது மனைவிக்கு என்ன செய்ய மாட்டேங்கி பாயிண்ட் வருது பாருங்க. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ ராஜாவா பார்த்தனா அவனை ராணியா வச்சுக்கிருவான். நீ அவனை கோமாளி ஆக்க ஆக்க அங்க கோமாளி இல்லை. யார் கோமாளி? ஏ கோமாளி, ஏ கோமாளி, உங்களை சொல்லல, வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் கோமாளி இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மனைவிய மகாராணி மாதிரி வச்சிருக்கணும் வீட்டுல. எந்த மகாராணியாவது ஊர்ல டங்கன் 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 சுத்துறத பார்த்திருக்கீங்களா? இல்ல, அவ மகாராணி. அதனாலதான் மீகாலுக்கே கோபம் வந்துச்சு. ஏலே ராசாப்பேலே தாவீது, இந்த ஆட்டம் ஆடுறியடா ரோட்ல அப்படின்னு அவளுக்கு கோபம் வந்துச்சு. அவ வந்த கோபம் நியாயம்தான். ஆனா அவ எங்க ஆடுனான்னு தெரிஞ்சு அவ பேசியிருந்தான தப்பிச்சிருப்பா பாருங்க. இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலையில கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறது யாருக்கென்று அழைத்திருக்கிறான் தெரியுமா? அவருக்கென்று அழைத்திருக்கிறார். யாரா இருக்கும்படி அழைத்திருக்கிறார் தெரியுமா? ராஜாவா இருக்கும்படி அடுத்த அழைத்திருக்கிறார். அந்த வித்து ராஜா நமக்குள்ள இருக்கியா?
நமக்குள்ள இருக்கு. ஒவ்வொரு வாரமும் நமக்குள்ள இருக்குது. ஆமாவா? யாருடைய வித்து இருக்குது? அந்த ராஜாவுடைய வித்து. யாருடைய ரத்தம் நமக்குள்ள ஓடுது? ராஜாதி ராஜாவுடைய ரத்தம் நமக்குள்ள என்ன செய்யுது? ஓடுது. அது மாதிரி இருக்கணும். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, ராஜா வீட்டு புள்ள மாதிரி, ராஜா வீட்டு பொண்டாட்டி மாதிரி, ராணி மாதிரி, ராஜா மாதிரி. இந்த சின்ன பிள்ளைன்னு சொல்ல, ராஜா வீட்டு அப்பா பிள்ளை மாதிரி. எங்க அப்பா ஒரு ராஜா. அதனாலதான் சவுந்தரராணி பிரதர் அவனுக்கு ராஜான்னு பேர் வச்சிருக்கிறார். ஆமா, ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உன் பேர்ல வைக்கிறதா என் பேர்ல வைக்கிற ரெண்டுக்கும் பொதுவா ராஜான்னு பேர் வச்சிரு. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கை மாறட்டும், உங்க வாழ்க்கை மாறட்டும், சிந்தை மாறட்டும். நான் ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு ஒரு மேப் போட்டு வச்சிருக்கிறேன். சிந்தையில் ஏழையா இராதே. சிந்தையில் எதா இராதே? ஏழையா இராதே. கர்த்தர் நம்மளை உயர்த்த உயர்த்த நம்ம பிளானு பெருசா இருக்கணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்த உயர்த்த, கர்த்தர் நம்மளை உயர்த்த உயர்த்த நம்ம பிளான் பெருசா இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்குரிய திட்டத்தை பரலோக தேவன் வகுத்து வைத்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துற வேளையில உங்க திட்டங்களை கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக காண்பிப்பாராக. அல்லேலூயா. உறங்குறவங்க மட்டும் பின்னாடி இருக்கிறவங்க அல்லேலூயா. The name of Jesus. சரி, செய்திக்குள்ள வாங்க. ஆண்டவர் நம்மை அப்படித்தான் என்ன செய்ய வச்சிருக்கிறார். அதனால கர்த்தர் சொன்னாரு, நான் ராஜாதி ராஜா, நான் கத்தாதி கர்த்தர், நான் உங்களை இயேசுவின் ரத்தத்தை நான் அழைத்து உங்களை நான் யாரா வச்சிருக்கிறேன்? ராஜாவா வச்சிருக்கிறேன். 25 லட்சம் ஜனக்கூட்டத்துக்குள்ள நான் நடந்து வாரேன். என் நட்டை எப்படி இருக்குன்னா, என் கம்பீரம் எப்படி இருக்குன்னா, ஒரு ராஜாவின் ஒரு அரசனின் ஜெய கம்பீரத்தை போல நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கம்பீரமா? ஜெய கம்பீரம். தோல்வியின் கம்பீரமே கத்தட்ட கிடையாதுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே அவர் எப்படிப்பட்டவராய் வருகிறார்? ஜெய கம்பீரத்தோடு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கம்பீரத்தோடு வருகிறார்? ஜெய கம்பீரத்தோடு வருகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வங்களை தான் ஒவ்வொரு நாளும் கோமாளியோட ராஜாவோட போட்டுக்கிட்டு இருக்கணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே அவர் உடையை மாற்றுகிறவர் அல்ல. அவர் எப்போது ஜெய கம்பீரத்தோடு தான் வருகிறவர். பாத்தீங்களா? உலகத்துல சொல்லுமா, எப்ப இந்த உடையில பாரு உனக்கு என்ன கிடைக்கும், அது கிடைக்கும். இந்த உடையில பாரு உனக்கு இது கிடைக்கும். எங்க ஆண்டவர் எப்பயுமே ஒரு உடையில தான் வருவாரு. அவர் ராஜாவின் ஜெய கம்பீரத்தோட தான் வருவார். யா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை தேவன் தருவார். நீங்க விசுவாசிக்க வேண்டும். அழைத்த தேவன் அவர் ஒரு ராஜாதி ராஜா. என் குடும்பத்தில் அவர் ராஜாவின் ஜெய கம்பீரத்தோடு இருக்கிறார். என்னுடைய வீட்டில் அவர் ராஜாவின் ஜெய கம்பீரத்தோடு இருக்கிறார். என்னுடைய பிசினஸ்ல அவர் ராஜாவின் ஜெய கம்பீரத்தோடு இருக்கிறார். நான் சொல்லுவதுண்டு அடிக்கடி ஆண்டவரிடத்துல, எனக்கு கொடுத்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள், எனக்கு கொடுத்த வீடு உம்முடைய வீடு, எனக்கு கொடுத்த பிசினஸ் உம்முடைய பிசினஸ். நான் பிசினஸ் பண்ணல, நான் அதை சொல்றேன். சரியா? எனக்கு கொடுத்த பிசினஸுக்கு யார் ஓனர்னு கேட்டா, கர்த்தர் தான் நீர் ஓனர். எனக்கு கொடுத்த வண்டி நீர் கொடுத்தது. ஆகையினால என் கூட வருகிற தேவன் ராஜாவின் ஜெய கம்பீரத்தோடு வருகிறார். அடிக்கடி நீ உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லணும். உங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லணும், எனக்கு கொடுத்த ஜீவன் நீர் கொடுத்தது, அதன் மேல் கை வைப்பதற்கு ஒருவனுக்கும் என்ன அதிகாரம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ராஜாவின் ஜெய கம்பீரத்தோடு அவர்களுக்குள் இருப்பேன் என்று சொன்னார். மறுபடியும் வாஸ்து நம்ம வசனத்துக்குள்ள போலாமா? என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் வாங்க பார்க்கலாம். என்னோட சேர்ந்து 21ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க சத்தமா. அவர் யாக்கோபிலே அக்கிரத்தை காண்பதில்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ஜனத்தினுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அவர்களை ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜா பயந்து போனா இந்த ஜனங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் அதோட விட்டாரா? 4 காரியத்தை அந்த ஜனத்துக்கு சொல்றாரு. ராஜாவின் ஜெய கம்பீரத்தோடு இருக்கிற நான் இந்த ஜனங்களுக்கு
நான் எப்படி இருக்கிறேன் என்று சொல்றார். 4 காரியத்தை சொல்றார். வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். 1வது காரியம் வாசிக்கலாம். 20, 21 வாசிங்க. 20, 21 ஏங்க அதே என்னாகுமோ 23ஆம் அதிகாரம் தான் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் வாசிங்க. அவன் சொல்றான், கத்தர் அவனோடு கூட இருந்து சொல்றாரு, ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு வருகிற கத்தர் சொல்றாரு, நான் என்ன பட்டிருக்கிறேன்னு கேட்டா, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. ஆமென். ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு வருகிற கத்தர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் யாருன்னு கேட்டா ஆசீர்வதிக்கும்படி கட்டளை பெற்றவர்கள். இந்த முன்னாடி இருக்க தம்பி பாருங்க, பேசக்கூடாது. ஜோசப் இங்க திரும்ப, நீங்க திரும்ப பாருங்க, என்ன பாருங்க பார்க்கலாம். கத்தர் நல்லவர், கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு வருகிற தேவன் அந்த ஜனங்களுக்கு எப்படிப்பட்டவராம்? அவர்கள் மேல் ஆசீர்வாதங்களை தவிர ஒருவனும் அவங்க மேல என்ன போட முடியாதுன்னு கேட்டா, தீமைகளை என்ன செய்ய முடியாது? போடவே முடியாது. இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படி கட்டளை பெற்றவர். நான் சொல்லட்டும் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை. உங்களை ஆசீர்வதிக்கிறவரை கத்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உங்களை சபிக்கிறவர்களை கத்தர் என்ன செய்வார்? சபித்து போடுவார். நீங்க யாரையும் சபிக்க தேவையில்லை. நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி கட்டளை பெற்றிருக்கிறீர்கள். ரொம்ப ஆச்சரியமான அடுத்த ஒரு வசனம் ஸ்டார்டிங்ல சொல்லுது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தையும் இஸ்ரவேலிலே அவர் குற்றத்தையும் என்ன செய்வதில்லையாம்? பார்ப்பதில்லை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நான் கொஞ்சம் அலசி ஆராய்ந்தேன். NLT இங்கிலீஷ் பைபிள்ல இதை குறித்து அலசி ஆராயும் பொழுது ஒரு வேர்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நோ மிஸ்ஃபார்ச்சூன் is in his plan for Jacob, no trouble is in store for Israel. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபுக்காக அவரது திட்டத்தில் எந்த துரதிர்ஷ்டவசமும் இல்லை, இஸ்ரவேலுக்காக எந்த பிரச்சனையும் இல்லை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும்படி, யாக்கோபுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவனுக்குள்ள எந்த துரதிர்ஷ்டவசமும் நடக்கவே நடக்காதுன்றது தான் கர்த்தர் இன்றைக்கு காலவேளையிலே சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? வசனம் புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? கையை அசைச்சு காமிங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கிற அண்ணாச்சி மாருங்க, கையை அசைச்சு காமிங்க. தேவன் உங்கள் மேல என்ன வச்சிருக்கிறாரா? ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம் தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க உயர்த்தப்பட்டிருக்கணும், நீங்க மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கணும். உங்க குடும்பத்துல எந்த துரதிர்ஷ்ட வசமும் என்ன செய்யாதான்? சத்தமா சத்தமா நடக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஏங்க இந்த வார்த்தை அப்படியே நீ காலையில விசுவாசிக்கணும், என் கூட அப்படியே வரணும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. நீங்க இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப டிஃபரெண்டா கர்த்தர் அதை குறித்து எழுதி வச்சிருக்கிறாரு. யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, அவன் வாழ்க்கையில எந்த துரதிர்ஷ்டவசத்தையும் நான் அனுமதிக்க விடவே மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் உங்களுக்குள் இருப்பானால், கர்த்தராகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்தில் இருப்பார்னா, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையிலையோ, உங்க தொழிலையோ, உங்க குடும்பத்திலேயோ கர்த்தர் எந்த துரதிர்ஷ்டத்தையும் கர்த்தர் அனுமதிக்க விடவே மாட்டாரு, விடவே மாட்டாரு. கர்த்தர் இது ஒரு பெரிய வாக்குத்தத்தமான வசனம். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். எங்க அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களோடு கூட ஜெய கம்பீரத்தோடு ராஜாவாகிய நீர் வாருமையா. நீர் என் குடும்பத்துல வந்தா, ராஜாவின் ஜெயகம்பீரமா என் குடும்பத்தில் இருந்தா, நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையிலையோ, என் பிள்ளைங்க வாழ்க்கையிலையோ, என் குடும்பத்திலையோ, என் தொழிலையோ, என் கையின் பிரயாசத்திலையோ, என் போக்கு வரத்திலையோ
எந்த துரதிஷ்டமும் நடப்பது இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்தலா கனகன ஹந்தல ரெகதன ஹந்தரே அந்தல கபரகதன ஹந்தல ரபா. இதுவரைக்கும் அந்த துரதிஷ்டத்தை அந்த சத்துரு பிளான் பண்ணியிருந்தா, இப்பொழுது இந்த வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தில் அவைகளை கேன்சல் பண்றேன், கேன்சல் பண்றேன், கேன்சல் பண்றேன். ஏன் கேன்சல் பண்றேன்? என் சபை மேலையோ, என் ஜனத்தின் மேலையோ, என் சபையின் குடும்பத்தின் மேலையோ அவைகள் நிறைவேறாதபடி கேன்சல் பண்ணுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு வருகிறபடினால் உங்கள் குடும்பத்தில் எந்த துரதிஷ்டமும் என்ன செய்யாது, நடக்காது. இந்த வார்த்தை எனக்கு கிடைச்சோன்னு ஒரு ரேமா மாதிரி இருந்துச்சு பாருங்க. செய்தி கர்த்தர் உங்களோடு பேசும்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. எந்த காரியத்தை குறித்து பயந்து வந்திருக்கிறீங்க, எந்த காரியத்தினால நீங்க பயப்பட்டு இருக்கீங்க, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, கர்த்தராகிய நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய தேவன் நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன். யாக்கோபுக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். ஈசாக்கினுடைய 2 பிள்ளைகளிலே ஒருவன் யாக்கோபு. இந்த யாக்கோபு நடக்கக்கூடாத ஒன்று அவனுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நடந்தது. பின்னால் தான் யோசித்து பார்க்க முடிந்தது, இதெல்லாம் தேவனுடைய திட்டம் என்று சொல்லி. ஈசாக்கை விட்டும், ஈசாக்கு குடும்பத்தை விட்டும், இந்த தகப்பனை விட்டும், இந்த தாயை விட்டும் இந்த யாக்கோபு பிரிக்கப்பட்டான். வீட்டுக்குள்ளே வந்ததான கலவரம், வீட்டுக்குள்ளே வந்ததான சொத்து தகராறு, வீட்டுக்குள்ளே வந்ததான சில காரியங்களின் நிமித்தமாய் யாக்கோபுடைய அம்மா சொன்னாங்க, நீங்க இருக்காத, உனக்கு நல்லதில்ல, நீ புறப்பட்டு நம்ம மாமா வீட்டுக்கு போயிரு, சீரியா தேசத்துக்கு போயிருன்னு சொன்னாங்க. லாபான் வீட்டுக்கு போயிருன்னு சொன்னாங்க. கொஞ்ச காலம் நீ லாபான் வீட்டில் இரு, சிச்சுவேஷன் மாறினதுக்கு அப்புறம் அம்மாவே உனக்கு சொல்லி அனுப்புறேன், நீ வான்னு சொல்லி அனுப்புனாங்க. போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு இந்த யாக்கோபு புறப்பட்டு கோலும் தடியும் கையுமாக அவன் கடந்து போகிறான். கர்த்தரவனை சந்திக்கிறான். கர்த்தரவனை சந்தித்து அவன் இருக்கும் பொழுது, கர்த்தரவரை சந்திக்கும் பொழுது யாக்கோபு கர்த்தரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நீர் எனக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, தங்கும் இடம், சாப்பிட சாப்பாடு எல்லாம் கொடுத்து தகப்பன் தேசத்துக்கு மறுபடியும் என்னை திரும்பி வர பண்ணுவீரானால் நீர் என் தேவனா இருப்பேன். கர்த்தர் சொன்னார், நிச்சயமாகவே உனக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, தங்கும் இடம், சாப்பிட ஆகாரம் கொடுத்து நான் உன்னை தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொன்னார். சொன்ன தேவன் கைவிடுவாரா? இந்த காலையில அன்பு தேவ ஜனமே, என கருமையான சகோதரா, சொன்ன தேவன் கைவிடுவாரா? அவரை நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் 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 அவர் கைவிடுவது இல்லை என்று நம்புறவங்க மட்டும் தலைக்கு மேல கையை தட்டும் பொழுது ஒரு புதிய அபிஷேகம் இந்த ஆலயத்துக்குள் வந்து இறங்குவதாக, ஒரு புதிய வல்லமை இந்த ஜனத்துக்குள் வந்து இறங்குவதாக, ஒரு புதிய மேன்மை இந்த ஜனத்துக்குள் வந்து இறங்குவதாக. கந்தரா கடகரதரபலதரபா. கேட்கிறவர்கள் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுவீங்க. யார் யாருக்குள்ள அந்த வார்த்தை ரிசீவ் ஆகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் யாருக்குள்ள அந்த வார்த்தை உள்ள போகுதுன்னு எனக்கு தெரியும். யாரெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இன்னைக்கு தூக்கத்தை விட்டுட்டு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டா உனக்கு அதிசயம் நடக்கும். சொல்ல சொல்ல மண்டையை கவுத்துக்கிட்டே இருந்த, கவுந்துக்கிட்டே தான் இருக்க அந்த வருஷம் முழுவதும். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கால வேளையில ஆண்டவரை உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு துரதிஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது, நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை வெற்றி நடைதான் போட வைப்பார். உங்களை தோற்று போன முகத்தோடு அவர் பார்க்க விரும்புவதில்லை. ஒரு அகாசுவேர் ராஜாவே தோற்று போன முகத்தை பானபாத்திர காரனிடத்திலே காண முடியாது என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் முகத்தை காண்பாரா? உன்னுடைய துக்கமான முகத்தை காண்பாரா? உன்னுடைய தோற்று போன முகத்தை காண்பாரா? நான் சொல்லுகிறேன், அவர் காண மாட்டார். உன்னுடைய கம்பீரமான முகத்தை தான் கர்த்தர் பார்ப்பார். உங்களுடைய கம்பீரமான முகத்தை தான் கர்த்தர் பார்ப்பார். இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபிலே நான் அக்கிரமத்தை பார்ப்பதில்லை, இஸ்ரவேலிலே நான் எந்த தடையும் என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. போனா அவன் திட்டம் பெருசு. கர்த்தர் அந்த லாபான் வீட்டுக்கு யாக்கோபை கொண்டு போனாரு. அவனை கர்த்தர் பெருக பண்ணாரு. பெருக பண்ணின தேவன் அவனை திரும்பி வர பண்ணினாரு. நீ இப்ப நல்லாயிட்ட, இப்போ உனக்கு எல்லாம் வந்துருச்சு,
உனக்கு ஆடுகளின் பெருக்கம், மந்தைகளின் பெருக்கம், எல்லாம் பெருக்கம் 2 மடங்கா உனக்கு மாறிடுச்சு. 2 ராஜாக்களுடைய பரிவாரங்களுக்கு தக்கதான் நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன். நான் சொன்னபடியே நீ எழும்பி புறப்பட்டு உன் தகப்பன் வீட்டுக்கு நீ என்ன செய்ய போ. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, போ. எங்க போக? நமக்கு தான் போக்குக்கு வழி இல்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க போக்குக்கு வழி இல்லையே? போக்குக்கு வழி இல்லாத உங்களை தான் அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறா. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவனை பார்த்து நீ போ. கிளம்பி போனா, இந்த மாமா இருந்தார்ல, இந்த யாக்கோபை வச்சு லாபம் பார்த்தார் பாருங்க. லாபானுக்கு பேர் லாபம் பார்க்கிறவன். மருமகனை வச்சு நல்ல லாபம் பார்த்த இந்த லாபானுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அடடா இவ்வளவு நாள் கூட இருந்து ஆடு மேய்க்கும் நல்ல மருமையும் பயன்பட்டாரு. அவர் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருந்துச்சு? ஆசீர்வாதம் மட 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 கட கட கடன்னு கொட்டுச்சு. தங்கம் கொட்டுச்சு, வெள்ளி கொட்டுச்சு, வைடூரியம் கொட்டுச்சு. ஆடுகளின் பெருக்கம் என்ன, மாடுகளின் பெருக்கம் என்ன, மந்தைகளின் பெருக்கம் என்ன. 2 கண்ணே கண்ணுன்னு 2 மகளையும் ஒன்னோல சேர்த்து கட்டி கொடுத்துட்டாரு ஒரே ஆளுக்கே. பார்த்துக்கோங்க, பாருங்க. அந்த அளவுக்கு யாக்கோபு அப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. அப்ப வேற யாருக்கு கட்டி கொடுத்தா ஒருத்தி கஷ்டப்படுவா, ஒருத்தி நல்லா இருப்பா. சரி, இவருக்கே என்ன செஞ்சிருவோம், 2 பேரையும் கட்டி கொடுத்துருவோம். 2 பேரையும் கட்டி கொடுத்து 2 பேரையும் மனைவிய கூட்டிக்கிட்டு இவர் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தா, சும்மா இருக்கணும்ல லாபானு? சும்மா இருக்கணுமா, சும்மா இருக்க கூடாதா? நிறைய மாமனார் மாதிரி சும்மா இல்லாததுனால தான் நிறைய குடும்பத்துல பிரச்சனை. நிறைய மாமியார் மாறு சும்மா இல்லாததுனால தான் நிறைய குடும்பத்துல என்ன இருக்குது? பிரச்சனை. கர்த்தர் சொல்றார், சும்மா இருக்கு இயேசு நாமத்தினால. கிளம்பி இவன் வரும் பொழுது லாபானுக்கு என்ன தோணுச்சோ, குறுகுறுன்னு இருந்துச்சா என்னன்னு தெரியல. யாரை விரட்டி வரான்? யாக்கோபை விரட்டி வரான். ஏய், யாக்கோபு தேவ திட்டத்தில் உள்ளவன்டா, யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்டா. யாருக்கு விரோதமாடா நீ வார? கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ஒரு 2 பிள்ளை கட்டி கொடுத்துட்டு அவன் பின்னாடியே துரத்திட்டு வாரையே அப்படின்னு இவன் பிளான் பண்ணி யாக்கோபை துரத்திட்டு வரும்போது கர்த்தர் அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. யார் வீட்டுக்குள்ள? லாபான் வீட்டுக்குள்ள. லாபானை பார்த்து சொல்றாரு, அவன் என் திட்டத்தில் உள்ளவன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ தேவ திட்டத்தில் உள்ள ஆளு. சும்மா சொல்லுங்க, தேவ திட்டத்தில் உள்ள ஆளு. சும்மா பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவ திட்டத்தில் உள்ள ஆளு. தேவ திட்டத்தில் உள்ள ஆளு. எவனாவது உங்க மேல கைய வைக்க விடுவாருன்னு நினைக்கிறீங்க? அவங்கள பார்த்து கேளுங்க, நினைக்கிறீங்க? ஒருவனும் உங்க மேல துரதிஷ்டத்துக்கு எந்த இடத்தையும் கர்த்தர் அனுமதிப்பது இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார் அந்த கால வேளையில, அனுமதிப்பது இல்ல, அனுமதிப்பது இல்ல. ஆண்டவர் அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சொல்றாரு, நீ போ, நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன். யாக்கோபை நீ பாரு. பார்க்குற, பார்த்துட்டு நீ என்ன செய்யணும் கேட்டா, நன்மையை தவிர அவன்கிட்ட என்ன பேசக்கூடாது. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, நன்மையை தவிர. சத்தமா சொல்லுங்க, என்ன பேசக்கூடாது? தீமையை பேசக்கூடாது. பக்கத்துல உங்க பார்த்து, பாஸ்டர்ட்டையும் நன்மையை தவிர, நன்மையை தவிர. நம்மகிட்ட வந்தோன்னு நம்மளை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ கடன் இருக்கு பாஸ்டர், இவ்வளோ கடன் இருக்கு பாஸ்டர், அப்படி இருக்கு பாஸ்டர், இப்படி இருக்கு பாஸ்டர். 4 சீட்டு கட்டினது என்று சொன்னையா நீ? இல்லை, கேட்குறேன், உன்னை பார்த்தான் சொன்ன. அதை சொல்ல மாட்டேன். கடன் லிஸ்ட்டை மட்டும் என்கிட்ட கொண்டு வர்றது, லாப லிஸ்ட்டை நீ மட்டும் தனியாக வச்சு பார்த்துக்கிற. கொன்றுவேன், பார்த்துக்கோ, கொன்று. பக்கத்தில் சொல்லுங்க, நன்மை அன்றி நீ என்ன செய்யக்கூடாது? லாபானே, தீமைய பேசவே கூடாது. போனஸ் வாங்குறத சொல்றதில்ல, சீட்டு போட்டுறத சொல்றதில்ல, நிலம் வாங்கினதை சொல்றதில்ல, என்கிட்ட கடனை மட்டும் சொல்றது. வந்து இவ்வளோ இருக்கு பாஸ்டர், இவ்வளோ இருக்கு பாஸ்டர், இவ்வளோ இருக்கு பாஸ்டர். ஏன்னா ஒழுங்கா இருந்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. கரெக்டாக பேசணும். என்கிட்ட கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்கிட்ட பேசும்போது கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பாஸ்டர் என்கிட்ட கூட சொன்னார், பாஸ்டர் உங்கள் கூட பேசும்போது ரொம்ப பயமாக இருக்குது. நான் என்ன பேச வரேன்னு நினைக்கிறக்குள்ள சில வார்த்தை நீங்கள் சொல்லிடுறீங்க. உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார் பாஸ்டர். நீங்கள் ஒருவேளை ஜபாவாக பார்க்கலாம். சில நேரம் என்ன தம்பின்னு கூப்பிட்றீங்க. தம்பின்னு யாரும் கூப்பிடக்கூடாது. பாஸ்டர், பாஸ்டர் ஐயான்னு கூப்பிடணும்.
சின்ன பாஸ்டர் கூட கூப்பிடக்கூடாது, பாஸ்டர் ஐயா இல்ல பாஸ்டர். என்ன தம்பி இல்ல கேட்கறேன், தம்பி என்ன தம்பி கேட்க இல்ல கேட்க, தம்பி என்ன தம்பி, பாஸ்டர். ஆமா, அது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம். ஆமா, இன்னொன்னு சொல்ல வந்தேன், சரி கோச்சுக்கிருவிய, உங்க கூடயே பிறந்த உங்க கூடயே வளர்ந்தனால. ஆமா, கோழி குஞ்சா இருக்க விரும்பல, கழுகா இருக்க விரும்புறேன். பார்க்கும் போது 4 பேர் இருக்கும் போது மாஸ்டர்னு கூப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கும் கனம், எனக்கும் கனம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பார்த்து என்ன தம்பினீங்கன்னா அடுத்தவனை பார்த்து வாடான்றுவான். என்ன இன் பண்ணி பேண்ட் போட்டாலும் அப்படி சொல்லிடுவான். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறாரு. யாக்கோபிலே அக்கிரமத்தை ஒருவனும் காண முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு இருக்கிறதான கர்த்தருக்கு இருக்கிறதான பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு. ஆனா அடுத்தவனுடைய கையில கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட மாட்டாருன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலுக்காக ஒருவனும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபை உயர்த்தி ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தினார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், நான் உங்களுடைய தேவனாக இருக்கிறேன். அவன்கிட்ட தீமையை குறித்து நீ பேசக்கூடாது. நீ எதை தான் பேசணும்? நன்மையை குறித்து தான் பேசணும். இந்த கேராகுக்கு கொஞ்ச நாள் ஆபிரகாம் வந்து தங்குறான். ஆபிரகாமுடைய மனைவி ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த கேராகிலே அன்றைக்கு ராஜா அபிமெலேக்கு, இந்த அபிமெலேக்கு என்ன செய்தான், அழகான ஆபிரகாமுடைய மனைவியை தனக்கு வேண்டும் என்று சொல்லி தூக்கி கொண்டு போனான். அந்த ராஜாக்கள் அந்த காலத்தில் அப்படி செய்வார்கள். அப்பொழுது ஆபிரகாம் சொன்னான், உன் நிமித்தமாய் என்னை கொன்று போடுவார்கள். இந்த சாரால் அழகா இருக்கிறபடினால் அபிமெலேக்கு என்கிற ராஜாவனை தூக்கி கொண்டு போகும் பொழுது இவன் யார் என்று கேட்டு அவன் என் புருஷன் என்று ஆபிரகாமை சொன்னால் அந்த புருஷனை கொன்று போட்டு அவளை தூக்கி கொண்டு போவார்கள். ஆகையினால நீ ஒன்னு செய்ய, என்ன அபிமெலேக்கினிடத்துல உன்னுடைய சகோதரன்னு சொல்லிரு, நீ வந்து அண்ணன், நான் வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சொல்லிட்டாங்க. இவன் தூக்கிட்டு போயிட்டான் அபிமெலேக்கு. இவன் தூக்கிக்கிட்டு உள்ள போக இவன் பெட்ரூம்குள்ள கத்தர் போயிட்டாரு. இவன் பெட்ரூம்குள்ள கத்தர் போயிட்டாரு. யாருடைய மனைவியை நீ தூக்கிட்டு வந்திருக்க தெரியுமா? கத்தர் கேட்கிறான். அவனுக்கு பதறி போனான், ஆடி போனான். என்ன சொன்னார் தெரியுமா? அவன் மேல கைய வச்ச நீ செத்த. இந்த டயலாக் எல்லாம் பைபிள்ல தாங்க இருக்கு, நீ வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்துல. நீங்க இப்ப வாசிக்க வேணாம், எனக்கு டைம் ஆயிருச்சு. அவன் மேல கைய வச்ச நீ செத்த. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உன் மேல கைய எவன் வச்சாலும் அவன் செத்தான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ டிரான்ஸ்பாரம். ஆமெனா, அல்லேலூயாவா. அதனாலதான் விசுவாசி சண்டை போடக்கூடாது. விசுவாசி என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது. என்கிட்ட ஒரு பாஸ்டர் கேட்டார், எப்படி பாஸ்டர் 2 விசுவாசியும் சண்டை போட்டா நியாயம் சொல்றது அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். 2 பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு அப்பா மட்டும் வராங்க. 2 பிள்ளைங்க, பெத்த 2 பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு அப்பா மட்டும் வராங்க. எந்த அப்பா அம்மாவும் அந்த 2 பிள்ளைங்க முன்னாடி நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது கரெக்டு, நீ செஞ்சது தப்புன்னு ஒரு தாயும் தப்புன்னு சொல்ல மாட்டான். 2 பேரையும் பார்த்து சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் பொறுத்து போ சாமி, நீ கொஞ்சம் பொறுத்து போயா, ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நியாயம் பேச மாட்டாங்க. சபையில் அப்படிதான். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு வந்தா இங்க நியாயம் கிடைக்காது. கர்த்தர் துக்கப்படுவாரு. உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுகிறது தான் கர்த்தருடைய வேலையும் தேவ மனுஷனுடைய வேலையுமா இருக்கிறது. ஆகையினால என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டா, தேவனுடைய மனசு துக்கப்படுற மாதிரி விசுவாசிகள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? எழும்பக்கூடாது. பாயிண்ட்டுக்கு வாரம் பாருங்க. கர்த்தர் அவன் பெட்ரூமுக்கு போயிட்டாரு. அபிமெலேக்கு, யார் உண்டாட்டியை தூக்கிட்டு வந்திருக்கிற? அவன் சொல்லிட்டான், ஐயா நான் உத்தமமா தான் இருக்கிறேன், நான் கேட்டதுக்கு அவன் சகோதரின்னு சொல்லிட்டாயா. அவர் சொன்னாரு, நீ சகோதரின்னு சொன்னதுனால, அவன் அப்படி சொன்னதுனால நான் உன்னை விடுறேன், கொண்டு போய் விட்டுரு. இவன் தூக்கிட்டு வந்ததற்கே அவனுடைய வீட்டில் இருந்ததான் அத்தனை பேருடைய கற்பத்தையும் அடைச்சு போட்டார், வேலைக்காரி கற்பத்தை முதற்கொண்டு. அபிமெலேக்கு வந்து ஆபிரகாமிடத்தில் கேட்கிறான், ஏயா அப்படி செஞ்ச?
ஒரு ஜெபம் பண்ணியா, ஒரு ஜெபம் பண்ணியான்னு கேட்டா ஜெபம் பண்றான் ஆபிரகாமு. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கற்பங்களை திறந்தா. தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். விசுவாசிகள் விரோதமாய் ஒரு நாள் நாம் தீங்கு நினைக்கவே கூடாது. காரணம் நம்ம மேல் அபிஷேகம் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். தீமை செய்யும்படி அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அந்த அபிமெலேக்கு ராஜாவினுடைய உள்ளே போய் அவனை பார்த்து சொன்னாரு, இந்த ஆபிரகாமுக்கு நீ நன்மை என்று என்ன செய்யக்கூடாது, தீமையை செய்யக்கூடாது என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி என்ன பெற்றிருக்கிறீர்கள், கட்டளை பெற்றிருக்கிறீர்கள். யாக்கோபே, உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்குது, ஓ மேல எவனும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க சொல்லட்டுமா, எந்த காரியத்தை குறித்து நீங்க பயப்படுறீங்க சார், எந்த பிரச்சனை குறித்து பயப்படுறீங்க சார், எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்க சார், அது ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்யாது. பக்கத்துல பார்த்து அது ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்யாது. ஏன் செய்யாது? உங்க மேல ஒரு திட்டம் இருக்குது. ஆமே, என் மேல இருக்கிற திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் என் மேல ஒரு தூசி கூட கர்த்தர் படுவதற்கு அனுமதிக்க மாட்டார்னு நம்புறேன் நம்புறேன் நம்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மேல் ஒரு தேவ திட்டம் இருக்கிறதே, தேவ திட்டம் இருக்கிறதே. யோசேப்புட்ட ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொன்னார். சொன்னது மட்டும் இல்ல, சொப்பனத்தை காமிச்சார். என்ன சொப்பனம் தெரியுமா? சூரியனும் சந்திரனும் வணங்குது, ஒரு கதிர்கட்டு நிமிந்து நிக்குது, மற்ற எல்லா கதிர்கட்டும் அந்த கதிர்கட்டின் காலடியில் விழுந்து கிடப்பதை போல ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் பார்க்கிறான். அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா அப்பா, நான் கண்ட சொப்பனத்தை நான் சொல்றேன், ஆண்டவர் என்னை உயர்த்த போறாரு, அதனால நீங்களும் அம்மாவும் என்ன வணங்குவீங்க அப்படின்றான். அப்பாவுக்கு கோவம் வந்துச்சு, நான் போட்ட பிச்சையில வளர்ந்துகிட்டு இருக்கிற நாய், நீ என்னையும் அம்மாவையும் பார்த்து உன்னை வணங்குவோமா அப்படின்னு சொல்லி திரும்புறதுக்குள்ள அண்ணன்மார்கிட்ட போயிட்டான். அண்ணன்மார்கிட்ட போய் சொன்னேன், அண்ணே அண்ணே, நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், கர்த்தர் என்ன பெரியாளா உயர்த்த போறாராம், நீங்கெல்லாம் என் காலடிக்கு வருவீங்க, என் தயவை தான் நாடுவீங்கன்னு சொல்றான். அண்ணன்மார்களுக்கு கோவம் வந்துருச்சு, தூக்குடா அவனை, போடுறா குழியில. அப்பாட்ட போய் சொல்றா, சிங்கம் கொதறி போட்டுருச்சு, தம்பி செத்துட்டான்னு சொல்றா. அதுல ஒருத்தன் ஓடி வந்து, நம்ம தம்பிக்கு அப்படி செய்யக்கூடாது, என்ன செய்யலாம், இஸ்மவேலர்கிட்ட வித்துருவோம். இஸ்மவேலர்கிட்ட வித்தா இஸ்மவேலர் கொண்டு போய் எகிப்தில் அடிமையாய் கொண்டு விட்டான். அங்கேயும் போராட்டம், அங்கேயும் பிரச்சனை. அதன் நிமித்தமாய் போத்திபார் வீட்டில் இருந்தான், அங்கேயும் பிரச்சனை, அவனை கொண்டு ஜெயில போட்டாங்க, ஜெயில இருந்தான். இப்படிலாம் அநேக பிரச்சனைகளின் ஊடாய் கடந்து வந்தாலும், யோசேப்பே, உன் மேல இருக்கிற திட்டத்தை எந்த போத்திபார் மனைவியும், எந்த அண்ணன் தம்பியும், எந்த அப்பா அம்மாவும் ஒன்னும் செய்ய முடியாது. புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுங்க பார்க்கலாம். இந்தாலா கந்தாரா மௌனாரா ரியான்சலரபா, உன் திட்டத்தை உடைக்க எந்த வல்லமையும் உன் மேல கை போட முடியாதுன்னு நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி கர்த்தர் இடத்துல பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை. நான் சொல்றேன், உங்களுக்கு உயர்வு நிச்சயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உயர்வு நிச்சயம். யாருக்கு யாருக்கு யாருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரவனுக்கு, ஊர் சுத்திட்டு என்கிட்ட வந்து தலையை கொடுத்து சோமர்றவனுக்கு இல்ல. பாஸ்டர் ஒன்னதான் சொன்னார்னு நீங்க போய் சொல்லுங்க. ஆமெனா? அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. எங்க அப்பா போன வாரம் திருவிருந்துல படக்குன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு. 4 வாரம் வந்த ஆளு என்ன செய்ய, திருவிருந்து எடு. எனக்கு படபடன்னு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி திட்டம் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திட்டத்தை கர்த்தர் பேசுறாரு, திட்டத்தை பேசுறாரு. ஞாயிற்றுக்கிழமை வந்து திட்டத்தை கேட்டுட்டு போனா வழி விலக மாட்டோம், வழி விலக மாட்டோம், அங்கிட்டு இங்கிட்டும் நம்ம விலக மாட்டோம். எதுவும் நம்ம மேல என்னமும் ஒன்றும் செய்ய முடியாது. திட்டத்தை நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அதனால யாக்கோபே, உன் மேல எந்த துரதிஷ்டமும் நடக்காது, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்? நான் என் திட்டத்தை யார் மேல வச்சிருக்கிறேன்? உன் மேல வச்சிருக்கேன். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, என் திட்டத்தை, என் திட்டத்தை உன் மேல வச்சிருக்கிறேன்.
இப்ப நான் ஒன்று சொல்லட்டுமா? நிறைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை தெரியுமா? ஏன் பிரச்சனை மாற மாட்டேங்குது தெரியுமா? என் திட்டத்துக்கு நீ வரல, அதனாலதான் உனக்கு என்ன சொல்ல மாட்டீங்க, சொல்லவே மாட்டீங்க. பிரச்சனையோட காலம் முழுவதும் போராடுவேனே தவிர யார் திட்டத்துக்கு வர மாட்டேன், திட்டத்துக்கு வர மாட்டேன். லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய 25வது வயதுல எனக்கு ஒரு பெண் கொடுக்கிறேன் என்று வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், உன்னை நன்றாய் பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். ஐ லைக் அவர் லைக். ஆனா தேவ திட்டம் இல்லையே, தேவ திட்டம் இல்லையே. போட்டாரு கேட்கணும், போட்டு எட்டத்தை காலி பண்ணினாரு, அத்தனை பேரையும் எதிராளியாய் மாத்தினாரு. கர்த்தர் துரத்த ஆரம்பித்தாரு. எனக்கு புரிந்தது, தேவ திட்டத்தின் எல்லையை நான் தாண்டினபடியினால் எனக்கு வந்த போராட்டம், என் ட்ராக்கை நான் சரி பண்ணா என் தேவன் எனக்கு நல்லவராய் இருக்கிறார் என்று சொன்னால் நான் சாதாரணமானவன் அல்ல, அவருடைய திட்டத்தில் இருக்கிறேன். யாருடைய திட்டத்தில் இருக்கிறேன்? அவருடைய திட்டத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய திட்டத்தில் இருங்க. உங்களை ஒன்றும் செய்ய முடியாது யாரும். அவர் திட்டத்தை விட்டு போகாதீங்க, அவர் திட்டத்தை விட்டு போகாதீங்க. அவர் திட்டத்தை விட்டு போனீங்கன்னா நடக்காததெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தரை கோபிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆண்டவரிடத்துல கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் சொல்லுவேன், அவர் திட்டத்தில் இருந்தால் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக சாதகமாய் மாற்றினது போல, எல்லாவற்றையும் மோசேக்கு சாதகமாய் மாற்றினது போல என்னையும் உங்களையும் கர்த்தர் திட்டத்தில் வைத்திருக்கிறபடினால் எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்ற, எல்லாவற்றையும் கொடுக்க, எல்லாவற்றையும் கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்பு வாலிப தம்பிகளுக்கு நான் சொல்லுகிறேன், என் அன்பு வாலிப தம்பிகளுக்கு, மேற்கத்திய கலாச்சாரம் மெல்ல மெல்ல தழுவி இந்திய தேசத்திற்குள்ளே பயங்கரமாய் வந்து கொண்டிருக்கிறது. லிவிங் டுகெதர் என்று சொல்லுகிறார்கள். சென்னை, பெங்களூர், ஆந்திரா இப்படிப்பட்டதான பெரும் பெரும் நகரங்களிலே திருமணம் முடிக்க மாட்டார்களாம், ஆனால் சேர்ந்து வாழ்வார்களாம். அதற்கு பெயர் லிவிங் டுகெதர் என்கிற ஒரு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத உலகத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்கள் ஜீவியத்தை காத்துக்கொண்டால், உங்கள் நடையை காத்துக்கொண்டால், உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொண்டால் என் தெய்வம் உயர்த்துகிற உயர்வே வேற மாதிரி இருக்கும்னு நம்புறவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என் அருமை தம்பி, இன்றைக்கு கர்த்தர் உன் கூட பேசுறாரு. என் திட்டத்துல நீ இருந்தா நான் உன்னை சூப்பரா மாத்துவேன்னு கர்த்தர் சொல்றேன். என் அருமை தங்கச்சி, நான் உன்னை குறிச்சு வச்சிருக்கிற எண்ணமெல்லாம் ரொம்ப டாப்பு. நீ என் திட்டத்தில் இருந்தா ஒரு துரதிஷ்ட வசமும் உன் வாழ்க்கையில நடக்காது, ஒருவரும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நீ நல்லா இருப்பன்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முதல் குறிப்பை தாண்ட டைம் இல்லை, 4 குறிப்பு இருக்கிறது. வரும் வாரங்களிலே நாம் சிந்திப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, என்னை உம் திட்டத்தில் இணைத்துக் கொள்ளும் ஐயா. நீர் எங்களுக்குள் ஜெயபலமாய் இருக்கிறீர். ராஜாவின் ஜெய கம்பீரம் எங்களுக்குள் இருக்கிறது ராஜா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர் பேசின வார்த்தைக்காக வேகமா வேகமா எழுந்திருங்க பார்க்கலாம். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கையை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் இன்றைக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம் எழும்பட்டும், எழும்பட்டும். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஜெபம். யார் அங்கங்க வெளியில வேடிக்கை பார்க்காதீங்க, யார் அங்கங்க நிக்காதீங்க. கையை உயர்த்தி அப்பா பாதத்தில் நில்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருகிற நாள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற நாள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிற நாள். குட்டி பிள்ளைங்க அங்கிட்ட இங்கிட்ட போகாதீங்க, யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்துருங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தருகிற ஜெபம், உங்கள் ஊழியத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய பிசினஸ்ல மாற்றத்தை தருகிற ஜெபம். அப்பாவை பார்த்து சொல்லுங்க,
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க ஜெய கம்பீரம் எனக்குள்ள இன்னைக்கு எழும்பட்டும், என் குடும்பத்தில் அந்த ஜெய கம்பீரம் எழும்பட்டும், என் பிள்ளைகளுக்குள்ள அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் எழும்பட்டும். ஐயா, நீங்க இறங்கி வந்துட்டீங்கன்னா, என் குடும்பத்துக்குள்ள நீங்க ராஜாவின் ஜெய கம்பீரமா நின்னுட்டீங்கன்னா, கர்த்தர் பேசின வார்த்தைக்காக இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் மத்தியில ராஜாவின் ஜெய கம்பீரத்தோடு அவர் இறங்கி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜாவின் ஜெய கம்பீரத்தோடு, மகனே நான் இறங்கி வந்திருக்கிறேன், நான் இறங்கி வந்திருக்கிறேன், உனக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரத்தை வைக்கிறேன். அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள அந்த ராஜாவின் ஜெய கம்பீரத்தை வச்சது போல உனக்குள்ளும் உன் குடும்பத்துக்குள்ளும் உன் பிள்ளைகளுக்குள்ளும் அந்த ராஜாவின் ஜெய கம்பீரத்தை வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை, நல்லா பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்கள் வேடிக்கை பார்க்காதீங்க ப்ளீஸ், கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க. தபரா தலகனா ஷகதடரகதனா, பின் பகுதியில் அந்த வல்லமை இறங்கட்டும். ஹந்தரபன துடபன ஹந்தரபி ஷகதடபர குதுடரபகதலா ரபபபபப ஷபபபபலதடரப ரபகமன மரபி உரபகமரபரபரி. ஆமென், ஆமென், ஆமென். விடாத, விடாத. அந்த ஜெய கம்பீரம் உனக்குள்ள எழும்புகிறது. அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் உன் வீட்டுக்குள்ள எழும்புகிறது, உன் வேலை ஸ்தலங்களில் எழும்புகிறது, உன் பிள்ளைகளுக்குள்ள எழும்புகிறது. கரபர கபரதரகதரா சந்தால் கல்கல் கரபதரி ஆங்கரபரபா. The name of Jesus, the name of Jesus. கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபிலே நான் அக்கிரமத்தை காண்பதில்லை, நான் காண்பதில்லை, ஒரு துரதிஷ்டமும் இன்னும் உன் வாழ்க்கையில் நடக்காது. கையை உயர்த்தி ஆண்டுட சொல்லுங்க, உங்க திட்டத்தில் என்ன வச்சுக்கோங்கப்பா. இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்க திட்டத்தில் என்ன வச்சுக்கோங்கப்பா. பா, உங்க திட்டத்தில் என் பிள்ளைய வச்சுக்கோங்க. வாலிப பிள்ளைங்க சொல்லுவீங்களா? உங்க திட்டத்தில் என்ன வச்சுக்கோங்க ஆண்டவரே, உங்க திட்டத்தில் என்ன வச்சுக்கோங்க ஆண்டவரே. தம்பி, ஒரு பெரிய திட்டம் இருக்குப்பா உன் மேல, ஒரு பெரிய திட்டம் இருக்கு தங்கச்சி, ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நீ சாதாரணமானவனு ஒரு நாள் நினைச்சிடாத, உனக்கு படிப்பு இல்லைன்னு நீ சாதாரணமா நினைச்சிடாத, உனக்கு திறமை இல்லைன்னு சாதாரணமா நினைச்சிடாத, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சாதாரணமா நினைச்சிடாத. தம்பி, உன் மேல பெரிய திட்டம் இருக்குன்னு அப்பா சொல்றாரு. ஒருவரும் உன் மேல கை ஓடுவதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன், ஒருவரும் உனக்கு கை ஓட அனுமதிக்க மாட்டேன். எவனாவது உனக்கு விரோதமா எழும்புனா நான் வீட்டுக்குள்ள போயிருவேன், நான் வீட்டுக்குள்ள போயிருவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ பயப்பட தேவையில்லை, நீ பயப்பட தேவையில்லை. உனக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன் நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உன் குடும்பத்தை நினைச்சு கலங்கி இருக்கிறீல, கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. எத்தனையோ பணங்களை நான் வீணா செலவழிச்சிட்டேன், என்கிட்ட இப்ப கையில ஒண்ணுமில்லன்னு சொல்ற ஒரு சகோதரி உண்டு, ஒரு சகோதரன் உண்டு. அந்த சகோதரனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் அந்த திட்டத்துக்காக நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன், நீ நம்பு, நான் உன்ன கூட இருப்பேன்னு நீ நம்புன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உன்னை விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. தூரபாலா தீராமனா சந்தனமனமா. ஒரு தாய் தன் மகளை குறித்து இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறார், என் பிள்ளையின் நிலை எப்படி இருக்கும் என்று ஆண்டவரே எனக்கு காட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுக்கு நல்லவராய் இருந்து அவனை ராஜஸ்தானத்தில் உயர்த்தினது போல உன் மக கெஜெட் லெவல்ல வந்து கிரீன் இங்க்ல சைன் பண்ணுவா, அதை நீ பாப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இது தீர்க்கதரிசன வார்த்தை. இன்னைக்கு இந்த தேதியை போட்டு எழுதி நீ குறிப்பு போடு. நான் உனக்கு உண்மை உள்ளவராய் இருப்பேன். நான் பொய் சொல்ல தேவன் அல்ல, நான் மனமாற மனுபுத்திரன் அல்ல. நான் சொன்னதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்னதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இமோனா திகானா மதன ஹனரதியா கரபலதரபா. ஓ ஜீசஸ், fire of the Holy Spirit. தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த சபை முழுவதும் அப்படிப்பட்ட கிருபை இறங்கி வந்ததற்காக நன்றி. வேலை கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாய் வேலை கிடைக்கும். வீடு கட்டாதவர்கள் கண்டிப்பாக இந்த சபையில் நீங்கள் வீடு கட்டுவீர்கள். நிலம் வாங்காதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் நிலம் வாங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கைக்காக நான் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவனும் கெடுத்து போட முடியாது. நான் உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The name of Jesus. இந்த காலவெளியில கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக நன்றி.
எழுந்ததற்காக நன்றி தகப்பனே. நீ சொல்ல வேண்டியதை மாற்றினும் நான் சொல்லிவிட்டேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி என்னை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், தரிசனம் சொல்லுவோம். நமது தரிசனம் சுவிசேஷத்தின் மூலமாய் இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்துக்கும், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவ ராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். இந்த தம்பி யோசுவா ரோஸ்லின் இருக்கீங்களா? யோசுவா இருக்கிறாரா? உங்க மாரியப்பன் இருக்கிறாரா? வீட்டுக்கு போயிட்டாரா? சரி, அவர்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருந்தேன். இன்னைக்கு வாழ்த்து சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்போம். அடுத்த வாரம் ஆசீர்வதிச்சிருவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. சொல்லுவோமா? அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னொரு சொல்லுவோம், அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இன்னும் முதலும் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.